ஃபைனலி ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் டேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்டார்டர் அன்னைக்கே பார்த்தா இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணிட்டு லைட்டா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா டல்லா இருக்கும், ஃபீவர் மாதிரி இருக்கிறதுனால பார்த்தா லைட்டா வாய்ஸ் டல்லா இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேல் ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா அண்டர் 60K இருக்க மொபைலோட பிரைசிங் அப்படியே பாதியே கம்மியாக அண்டர் 30K இருக்கு. 30,000 மொபைல் பிரைசிங்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும், 20,000 பிரைசிங் உள்ள மொபைல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும், 20,000 பிரைசிங் உள்ள மொபைல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும், 15,000 பிரைஸ் உள்ள மொபைல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 10,000 கீழே பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ்லாம் இருக்கு. இந்த வீக்ல நீங்க ஏதாவது மொபைல் வாங்கி போறீங்க அப்படின்னா இந்த சேல் ஆஃபர் யூஸ் பண்ணி பெஸ்ட்டான மொபைலை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள வாங்கிக்க முடியும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 10,000 30,000 இந்த சேல் ஆஃபர்ல இருக்க பெஸ்ட் மொபைல்ஸ் எதெல்லாம் சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வீடியோ நம்ம செக்மெண்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அண்டர் 10K உள்ள மொபைல்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா 10K இருந்து 50K உள்ள மொபைல்ஸ், அடுத்து 50K இருந்து 20K உள்ள மொபைல்ஸ், அடுத்து 20K இருந்து 25K உள்ள மொபைல், 25K to 30K உள்ள மொபைல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோ பட்ஜெட்லயும் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டர் 10K இருக்க மொபைல்ஸ். அண்டர் 10K பாத்தீங்கன்னா மொத்தமா 3 மொபைல் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக்கோ M6 5G. இந்த மொபைல் லான்ச் பண்ணதுல பாத்தீங்க அப்படின்னா 10,000 கரெக்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சேல் ஆஃபர்ல பாத்தீங்க அப்படின்னா 8,000 தான் அவைலபிளா இருக்கு. டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச்சுக்கான HD+ IPS LCD டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 6100 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரை வந்து 5000 mAh பேட்டரி இருக்கு. 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. 8K இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கும். செகண்ட் மொபைல் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி A40 5G இந்த மொபைல் தான். இந்த மொபைல் லான்ச் பண்ணதுல பார்த்தீங்கன்னா 50K லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மொபைலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா கரெக்டா 10K இருக்கு. 10K இந்த மொபைல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பொறுத்தவரை 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ IPS LCD டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜிங் பொறுத்த 50 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைல் இருக்க ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா Exynos 1330 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே 10K ஒரு நல்ல மொபைல் தான். 10K செக்மெண்ட்ல லாஸ்ட் மொபைல் பாத்தீங்கன்னா மோட்டோரோலா G45. இந்த மொபைல் பார்த்தா ஒரு பெஸ்ட் மொபைல் சொல்லுவேன் இந்த செக்மெண்ட்ல. டிஸ்பிளே பொறுத்தவரை 6.5 இன்ச்சுக்கான HD+ IPS LCD டிஸ்பிளே இருக்கு. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா Guardian Gorilla 3 கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 580 Hz பீக் பிரைட்னஸ் இருக்கு. அப்படியே ப்ராசஸர் பக்கம் வந்து அப்படின்னா ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 6X Gen 3 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரை வந்து 5000 mAh பேட்டரி இருக்கு. அண்ட் சார்ஜிங் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 20 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. இந்த 10K பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னா இந்த மோட்டோரோலா G45 இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இப்போ அப்படியே அடுத்த செக்மெண்ட் போலாமா? அண்டர் 10K இருந்து 50K இருக்க மொபைல்ஸ். இந்த செக்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மொபைல் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டோரோலா G64 5G இந்த மொபைல் தான். இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ IPS டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா Guardian Gorilla 5 கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. Dolby Atmos சப்போர்ட் கூட இருக்கு. ஹைப்ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 52 இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சூப்பர் மொபைல். மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண சொல்ல 20K கிட்ட பார்த்தா லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த மொபைலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 10K அவைலபிளா இருக்கு. அடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Plus இந்த மொபைல் தான். இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ IPS LCD டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 550 Hz பிரைட்னஸ் இருக்கு. இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 4 Gen 2 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரை 5030 mAh பேட்டரி இருக்கு. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறது 60K கிட்ட லான்ச் பண்ணாங்க. இப்போ ஃபிளிப்கார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 11,500 தான் அவைலபிளா இருக்கு. மூணாவது மொபைல் பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A50 5G இந்த மொபைல் தான். டிஸ்பிளே பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 6100 இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்கு. இந்த மொபைலோட பிரைசிங் பார்த்தா லான்ச் பண்ணுறது 20K கிட்ட லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த மொபைல் ஃபிளிப்கார்ட்ல பார்த்தீங்கன்னா 50,005K பார்த்தா இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. இந்த 3 மொபைலே எனக்கு பிடிச்ச மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G64 இந்த மொபைல் தான். இந்த பிரைஸ் ரேஞ்ச் இந்த செக்மெண்ட்ல இந்த மொபைல் பார்த்தா ஒரு பெஸ்ட் மொபைல். மூணாவது செக்மெண்ட் அண்டர் 15K இருந்து அண்டர் 20K மொபைல்ஸ். இந்த செக்மெண்ட்லயும் பார்த்தா ஒரு 3 மொபைல் எடுத்து வச்சிருக்கேன். இதுலயும் ஃபர்ஸ்ட் மொபைல் பாத்தீங்க அப்படின்னா மோட்டோரோலா G55 இந்த மொபைல் தான். இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ POLED கேவ்டு டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 1600 Hz பீக் பிரைட்னஸ் இருக்கு. பேட்டரி பொறுத்தவரை 5000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணது பாத்தீங்கன்னா 33 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்கு. இந்த மொபைலோட பிரைசிங் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணதுல 20K கிட்ட லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த மொபைலோட பிரைசிங் பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல 70K பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு.
70K இந்த மொபைல் ஒருத்தங்க கேட்டீங்கன்னா மோட்டோ மொபைலாவே சூப்பராக தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல்ஸ்ல இது ஒரு நல்ல மொபைல். ரெண்டாவது மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 5Gங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைல் டிஸ்பிளே பொறுத்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான 1.5K ரெஸ்ட்ரெஷன் உள்ள ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்கு. கார்னிங் கலர்ஸ்ல விக்டெக்ஸ் 2 இருக்கு. ப்ராசஸர் பொறுத்து பார்த்தீங்கன்னா Snapdragon 7X Gen 2ங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பேட்டரி பொறுத்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பொறுத்து பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ்க்கான அடாப்டருமே இருக்கு. இந்த மொபைல் பத்தி ஆல்ரெடி வந்து நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கணும் அப்படின்னா ஐக்கான லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மொபைலோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணதுல 23K லான்ச் பண்ணாங்க. இப்போ பிளிப்கார்ட் சேல் ஆஃபர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 16K இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. 16K இந்த மொபைல் ஒருத்தாங்க அப்படின்னா தாறுமாறான ஒரு மொபைல். மூணாவது இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா Realme 12 Pro. இந்த மொபைலோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணதுல 27K பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த மொபைல் பாத்தீங்க அப்படின்னா பிளிப்கார்ட் சேல் ஆஃபர்ல 23K பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. 23K இந்த மொபைல் ஒருத்தாங்க அப்படின்னா கேமரா இந்த மொபைல் பார்த்தா சூப்பரா இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ கூட இந்த மொபைல் தான் எடுத்துட்டு இருக்கேன், Realme 12 Pro. கேமராக்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க அண்டர் 23K அப்படின்னா இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்றது பார்த்தா பேஸ் வேரியன்ட். நாலாவது செக்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 30K ஒரு மொபைல்ஸ். இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 மொபைல் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா H50 நியோங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைல் பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஐக்கான கொடுக்கலாம், செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பார்த்தா லான்ச் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா 30K லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த பிளிப்கார்ட் ஆஃபர்ல பாத்தீங்க அப்படின்னா 24K அவைலபிளா இருக்கு. 24K ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஐக்கான கொடுக்குற வீடியோ கால் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி X23 FPங்கிற இந்த மொபைல். இந்த மொபைல் பத்தி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு லான்ச் ஆக போகுது. அந்த வீடியோ கால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐக்கான கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 60K பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த மொபைலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல 30K பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அப்படியே ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பாதியே கம்மியாயிட்டு. ஃபைனலா இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா தர மாசான ஒரு மொபைல் மோட்டோரோலா H50 Proங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைலோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண சொல்ல 36K பார்த்தா லான்ச் பண்ணாங்க. ஆஃப்லைன் ஸ்டோர்லயும் பார்த்தீங்கன்னா 36K அவைலபிளா இருக்கு. இப்போ பிளிப்கார்ட்ல இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30K பார்த்தா அவைலபிளா இருக்கு. 30K இந்த மொபைல் ஒருத்தங்க அப்படின்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும், கேமராவும் சூப்பரா இருக்கும். நாளைக்கு வந்து இந்த வீடியோ டீட்டெயில் ரிவ்யூ பார்த்து நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐக்கான கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்தா ஜஸ்ட் இந்த மொபைல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த மொபைல்ஸ் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா தான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நான் சொன்ன மொபைல்ஸ் ஏதாவது மொபைலோட லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இதை இன்ஸ்டாகிராம் மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வேணா சென்ட் பண்ணுங்க, இன்ஸ்டால பார்த்தா நான் சென்ட் பண்றேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.